நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களை. வணக்க மக்களை, வேலூர் ஆற்காடு காவல் நிலையத்தில் நடந்த உண்மை சம்பவம். வீடியோ பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. திமிரிபாடி ராஜா மனைவி தீபிகா. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே நிகழ்ந்த கணவன் மற்றும் 1 வயது குழந்தை கொலை வழக்கில் குற்றவாளியான தீபிகாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் கூடுதலாக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாச்சுபுரா பகுதியில் வசித்து வந்தார். அவரது கணவர் ராஜா தொழிலில் எலக்ட்ரீஷியன். வேலை தொடர்பாக ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு ஓராண்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு பிரவீன் என பெயர் வைத்தனர். குழந்தை பிறந்த பிறகு ராஜாவுக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மது போதையில் வீட்டிற்கு வந்து தினமும் தகராறு செய்ததால் குடும்ப வாழ்க்கையில் அமைதி குலைந்தது. இந்த பிரச்சனையாக சமாதானப்படுத்த ராஜாவின் நண்பரான ஆட்டோ டிரைவர் ஜெயராஜ் அடிக்கடி வீட்டிற்கு வந்தது சென்றார். அடிக்கடி ஏற்பட்ட தொடர்பால் தீபிகா ஜெயராஜ் இடையே தவறான உறவு உருவானது. ஒரு கட்டத்தில் கணவரை விட்டு ஜெயராஜியிடம் வாழ வேண்டும் என தீபிகா முடிவு செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் ஓடி போனால் போலீஸ் நடவடிக்கை ஏற்படும் என்பதால் கணவன் ராஜாவை கொலை செய்வதே சரி என திட்டமிட்டுள்ளார். ஒரு நாள் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜாவை தீபிகா பெரிய பாறாங்கியால் தாக்கி கொலை செய்தார். பின்னர் குழந்தை எதிர்காலத்தை தடையாக இருக்கும் என கருதி 1 வயது குழந்தையை மூச்சு திணறல் செய்து கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். கணவன் மற்றும் குழந்தையின் உடல்களை வீட்டிற்கு அருகே முன்பே தோண்டி வைத்த பள்ளத்தில் புதைத்து தடயங்களை மறைக்க முட்கள் மற்றும் விறகுகளை போட்டு மூடியுள்ளார். பின்னர் வீட்டை சுத்தம் செய்து இரத்தக்கரைப்பட்ட துணிகளை எரித்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. அடுத்த நாள் கணவன் வேறு பெண்ணுடன் குழந்தையை கூட்டிச் சென்றதாக அக்கம் பக்கத்தினர் நாடகம் ஆடினார். ஆனால் படுக்கை அறையில் இருந்த இரத்தக்கரை மற்றும் செல்போன் விவரங்களை போலீசாருக்கு சந்தேகம் எழும்பியது. கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மைகள் வெளிவந்தன. இந்த வழக்கு 5 ஆண்டுகள் ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பு வழக்கறிஞர் சங்கர் வாதிட்டார். நீதிபதி செல்வன் வழங்கிய தீர்ப்பில் கணவன் ராஜா மற்றும் 1 வயது குழந்தையை திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றத்திற்காக இரட்டை ஆயுள் தண்டனை, கூடுதலாக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, மொத்தம் 33 ஆண்டுகள் சிறை, 3000 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீபிகாவின் கள்ளக்காதலன் ஜெயராஜுக்கு கொலையில் நேரடி தொடர்பு இல்லை என கூறி நீதிமன்றத்தில் அவரை விடுவித்து தீர்ப்பை தொடர்ந்து ஆற்காடு கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையிலான போலீசார் பலத்த பாதுகாப்புடன் தீபிகாவை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தார். இந்த கொடூர சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.